அனைவருக்கும் வணக்கம். எல்சிஎம், ஹெச்எஃப் அதனுடைய ப்ராடக்ட் சம்மந்தமான கணக்கு இப்போ பார்க்க போகிறோம். The relationship between LCM and HCF is product of two numbers. ஒரு நம்பர் எக்ஸ் இன்னொரு நம்பர் ஒய் வச்சுக்கலாக்கும், ரெண்டையும் பேருக்குனாக்கும் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப்க்கு சமம். அது எக்ஸ்ஒய்ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இப்போ எல்சிஎம் ஹெச்எஃப் ஒன் நம்பர் இன்ட்டு அனதர் நம்பர். அப்போனா 4 டேர்ம் இருக்குது. இந்த 4 டேர்மில் ஏதாவது 3 கொடுத்து ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஒன்று எல்சிஎம் கேட்டாக்க ஹெச்எஃப்பும் இன்னொரு 2 நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அல்லது ஒரு நம்பரும் ஒரு ஹெச்எஃப் எல்சிஎம் கொடுத்து இன்னொரு நம்பர் கேட்கலாம். அல்லது 2 நம்பர் கொடுத்து ஹெச்எஃப் அல்லது எல்சிஎம் இதில் 2வது ஒன்று கொடுத்து இன்னொன்று கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இந்த ஃபார்முலா தான் முக்கியமானது. எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இதில் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஓகே, இப்போ இந்த கணக்கு பாருங்கள். 25th sum. The HCF and LCM of two numbers are 63 and 1260 respectively. ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னாக்க முதல்ல இருக்கிறது ஹெச்எஃப் 63, ஹெச்எஃப் வந்து 63, எல்சிஎம் வந்து 1260 அர்த்தம். எல்சிஎம் வந்து 1260. இப்படி நேரம் எழுதிக்கலாம். இன்ட்டு டாட் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இஃப் ஒன் ஆஃப் த டூ நம்பர்ஸ் இஸ் 315. ஒன் ஆஃப் த டூ நம்பர் இஸ் 315. ஃபைண்ட் த அதர் நம்பர். இப்போ ஒரு நம்பர் வந்து 315 வச்சுக்கலாம். அனதர் நம்பர் என்ன அப்படின்னா ஒய் கேட்டிருக்கு. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இன்னொரு நம்பர் கேட்டுக்கல, அப்படின்னா இந்த 1260 பை 63 இன்ட்டு 63 பை இந்த 315 வகுத்தால் போதும். அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு 1260 இன்ட்டு 63 பை 315. ஆயிரத்தி 260 இன்ட்டு 63 பை 315 கீழே வந்துடும். ஒய் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோ ஒய்ங்கிறது ஆன நம்பர். ஓகே, இது எப்படி கேன்சல் பண்ணுறது? ஓகே, இது எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இங்கே 3 இருக்குது, 63, இங்கே 315 இருக்குது. 3 15, ஒரு 63, 15 கழிஞ்சு மிச்சம் 1, 5031 31. அப்புறம் ஒரு 63, இது 5 63 315. 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். இப்போ இந்த 5ஐயும் 1260 வகுக்கலாம். அதாவது 1260, ஏன்னா அங்கேயே அடித்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் தனியாக எடுத்துருக்கேன். ஓரஞ்சு 5, இறஞ்ச 10, 2 இருக்குது, 26, 5 25, 1 0, அதாவது 10, இறஞ்ச 10, 252. அப்படின்னா அனதர் நம்பர் ஒய் வந்து 252. இதுதான் அனதர் நம்பர். 252 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி, 252 தான் சரியான விடை, அனதர் நம்பர். ஓகே, அடுத்து 26வது கொஸ்டின். ஓகே, இந்த கணக்கு பாருங்கள். ரொம்பவும் ஈஸியான கணக்கு தான். ஆனால் இது வந்து வாய் கணக்கு, ஸ்டெப் சம்ஸ் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு, வாட் ஆர் கிவன், வாட் இஸ் ஆஸ்கடு என்கிறத ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல எழுதிக்கணும். அதுலேயே நம்மளுக்கு பாதி புரிஞ்ச மாதிரி அர்த்தம். ஓகே, தேர் ஆர் டூ நம்பர்ஸ் whose LCM is 48 times. என்ன அர்த்தம் இங்கே? LCM is 48 times their HCF. LCM 45 times their HCF. ஓகே,
இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 250. இப்போ ஒரு நம்பர் எக்ஸ் இன்னொரு நம்பர் ஒய்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு நம்பர் இங்கே ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 250, அதாவது ஒரு நம்பரு 250. அப்புறம் இன்னொரு ஃபைன் தென் த அதர் நம்பர் இஸ் another நம்பர் ஒய் இஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கணும். ஓகே. If one of the number is 250 and the sum of HCF and LCM is, அப்புறம் என்ன கொடுத்துருக்கான், LCM ப்ளஸ் HCF. சம் ஆஃப்னா ரெண்டையும் கூட்டினாகும். அதாவது எல்சிஎம்மையும் ஹெச்எஃப்ஐயும் கூட்டினா எவ்வளோ வருது, த சம் ஆஃப் சம்னா ப்ளஸ் த சம் ஆஃப் ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் ரெண்டையும் கூட்டினா 2300 வருதம். ஓகே. தென் அதர் நம்பர் ஒய் அது கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கு என்ன கேட்டுருக்கு படியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கு என்ன கேட்டுக்கிறது. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எல்சிஎம் 45 இன்ட்டு ஹெச்எஃப், இங்கே எல்சிஎம் ப்ளஸ் ஹெச்எஃப் இஸ் 2300. இப்போ இந்த இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க. இதில் எல்சிஎம் கொடுத்துருங்க. எல்சிஎம் வந்து 45 இன்ட்டு ஹெச்எஃப். இந்த எல்சிஎம்க்கு பதிலாக இங்கே பிரிக்கிடுறோம். இந்த எல்சிஎம்க்கு பதிலாக இந்த இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 45 இன்ட்டு ஹெச்எஃப் ப்ளஸ் இந்த ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கிறோம். $2300. பாருங்கள், ஹெச்எஃப்பும் பொதுவாக இருக்குது. அப்படின்னா வெளியே காமனாக எடுத்துடலாம். என்ன இருக்குது, 45 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் 1 அர்த்தம். ஹெச்எஃப் அப்படி எடுத்தால் 1 அர்த்தம். காரணிப்படுத்துகிறோம்ல அது மாதிரி. 41 46 ஹெச்எஃப் இன்ட்டு 46 இஸ் ஈக்குவல் டு 2300. இப்போ பாருங்கள், ஒரு 23 இங்கே 2 23 46 அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு 23 இங்கே 2 23 ஒரு 23 இந்த 2 அப்படியே போட்டுக்கலாம். 2 23 46. அடுத்து ஓரன் 2 52 100. அப்படின்னா ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு 50. ஓரன் 2 52 100. இப்படி ஷார்ட்டாக போட்டு பழகுங்க. அந்த கொண்டு போய் இந்த கொண்டு போய் அதை கேன்சல் பண்ணி ஸ்டெப் அதிகமாகும். உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக முடிஞ்சாலும் சுருப்பாருங்க. அப்படின்னா ஹெச்எஃப் 50 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், எல்சிஎம் இஸ் எவ்வளவு, 45 இன்ட்டு ஹெச்எஃப். ஹெச்எஃப் 50 தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 45 இன்ட்டு ஹெச்எஃப் இருக்குல்ல, அதில் கொண்டு போங்க. அதில் கொண்டு இதை போடுவோம். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 45 இன்ட்டு ஹெச்எஃப் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே 50. 45 இன்ட்டு 50 அதுதான் எல்சிஎம்னு அர்த்தம். 45 5 பெருக்குங்க. 5 25 5 மிச்சம் 2 5 22 22. இந்த சைபரை கடைசி போட்டுக்கலாம். கவனிங்க, 45 இன்ட்டு ஹெச்எஃப் 45 பெருக்கல்னு அர்த்தம். ஓகே. 5 25 5 மிச்சம் 2 5 22 22. ஒரு சைபரை போட்டுக்க முடியும். 2250. என்னது, எல்சிஎம். ஹெச்எஃப் வந்து 50, எல்சிஎம் வந்து 2250. எல்சிஎம் வந்து 2250. அப்புறம் இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு, அதர் நம்பர் கேட்டிருக்குது. இப்போ எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் நம்பர் இன்ட்டு அனதர் நம்பர். அந்த ஃபார்முலா போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வரும். போன கணக்கில் போட்டோம்ல அது மாதிரி. போன கணக்கில் போட்டோம் பாருங்க. எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் நம்பர் இன்ட்டு அனதர் நம்பர்.
அந்த ஈக்குவேஷனில் போட்டு நம்ம பெருகிட்டால் இன்னொரு நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அனதர் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப், அதாவது 2250 எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் வந்து பெருக்கல் 50 பை ஒன் நம்பர் எவ்வளவு 250, ஒரு நம்பர் 250, அப்போனா ஒய் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நம்பர் 250 போட்டாச்சு. ஒய்ங்கிறது அனதர் நம்பர். இதை சுருக்குங்க, ஆன்சர் வந்துடும். 0 கேன்சல், ஓரஞ்சு 5, 5 25. அப்புறம் இந்த 5 இங்கேயும் கேன்சல் பண்ணிடலாம். ஓரஞ்சு 5, 4 5 20, 2 25, 5 25, இங்கே 0 போட்டுக்கலாம். 450. அப்போ நான் அனதர் நம்பர் வந்து 450. இதுதான் சரியான விடை. 450 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். $450 ஆப்ஷனில் 26வது கொஸ்டின். 450 ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்க. இதுதான் சரியான விடை. அடுத்து 27வது கொஸ்டின். ஃபைண்ட் த two numbers where LCM is 168 and HCF is 7. LCM கொடுத்துருக்காங்க, HCF கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த டூ நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது நிச்சயம் கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கலாம். LCM HCF கொடுத்து அந்த டூ நம்பர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க முடியாது. வேணால் அந்த ப்ராடக்ட் வேணால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி கேட்கல. அந்த 2 நம்பர் என்னன்னு கேட்டிருக்கு. அதனால் வந்து இதை கண்டுபிடிக்க முடியாது. அதாவது கேனாட் பி டிட்டர்மைன்டு. இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின், இந்த வினாவிடை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.